டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக, திமுக என்று அனைத்து கட்சிகளுமே தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவில் பல்வேறு முக்கிய புள்ளிகளுக்கு இந்த தடவை சீட் கொடுக்கப்படவில்லை. இதனால் அனைவரும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் அதிமுகவிலிருந்து 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு தாவ தயாராக இருப்பதாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவுடைய பொருளாளரான துரைமுருகன் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று வேலூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்துடைய அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக பொருளாளரான துரைமுருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியிருப்பதாவது: வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் என்னுடைய மகன் என்றாலும் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார் என்று தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்றும் ராகுல் காந்தியே பிரதமராவார் என்றும் தெரிவித்தார். தற்போது தமிழகத்தில் நடக்கும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என்றும் அதிமுகவிலிருந்து சீட் கிடைக்காததால் 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு தாவ தற்போது தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக தமிழகத்தில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திமுக தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மத்தியில் உள்ள பாஜக அரசு மற்றும் தமிழகத்தில் இருக்கும் அதிமுக அரசு ஆகிய இரண்டும் அகற்றப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய கூட்டணியை ஆதரியுங்கள், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று தாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவுக்கு வாக்களித்தால் ரூபாய் 1500 கொடுக்கப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாக தற்போது திமுக தரப்பிலிருந்து அதிமுக மீது கடுமையான புகார்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றன. வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரச்சாரங்கள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தற்போது மாறி மாறி புகார்கள் கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து தற்போது திமுக சார்பில் அதிமுக மீது புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது: அதிமுகவுக்கு ஓட்டளித்தால் மாதம் 1500 வழங்கப்படும் என்று மக்களை தூண்டும் வகையில் ஜெயக்குமார் பேட்டி அளித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருப்பதை திரித்து கூறி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தற்போது அமைச்சர் ஜெயக்குமார் மீறி வருவதாக தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடைய பிரச்சாரமும் தற்போது சூடு பிடித்து வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவரான ஸ்டாலின் இன்று காலை தன்னுடைய பிரச்சாரத்தை திருவாரூரில் துவங்கினார். அதேபோல மதுரையில் இருக்கும் அலங்காநல்லூரில் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கினார். தேர்தல் முடியும் வரை ஓ பன்னீர்செல்வம் வரிசையாக பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது. அலங்காநல்லூரில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலாக தேர்தலை சந்திக்க இருக்கும் தேனி வேட்பாளர் மற்றும் தன்னுடைய மகனான ரவீந்திரநாத்திற்கு ஆதரவாக இன்று பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது ஓ பன்னீர்செல்வம் மக்களிடம் கேட்டுக்கொண்டதாவது: எனக்கே வாக்களிப்பதாக நினைத்து என்னுடைய மகனுக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களிடம் இவரை ஒப்படைக்கிறேன். நீங்கள் தான் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல ராஜபாளையத்தில் அதிமுக சார்பில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது அவர் கூறியிருந்ததாவது: திடீரென மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்றும் ஒருவேளை அதனை அமல்படுத்தினால் குடிமக்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதால் குடிமக்களுடைய உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இப்போ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கூட்டணியில் எந்த கூட்டணி வெற்றி பெறும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.